இந்தியாவின் ஐடி துறையில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாட்டின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பு இப்போது லட்சக்கணக்கான ஐடி ஊழியர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பேசிய அதன் தலைவர் என் சந்திரசேகரன் ஐடி துறையில் எதிர்காலம் குறித்து மிக வெளிப்படையான அதே சமயம் சற்று கசப்பான உண்மைகளை பகிர்ந்துள்ளார். விரைவில் டிசிஎஸ் நிறுவனத்தில் சுமார் 5 லட்சம் ஏஐ ஏஜென்ட்டுகள் பணியமர்த்தப்படுவார்கள் என்ற அதிரடி தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். ஏஐ ஏஜென்ட்டுகள் என்பது மனிதர்களைப் போலவே மென்பொருள் உருவாக்கம், டேட்டா ஆய்வு மற்றும் வாடிக்கையாளர் சேவை போன்ற பணிகளை செய்யக்கூடிய அதிநவீன செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் ஆகும். இனி முன்பு போல ஆயிரக்கணக்கில் ஆட்களை வேலைக்கு எடுக்கும் காலம் முடிந்துவிட்டது என அவர் ஆணைத்தரமாக கூறியுள்ளார். கடந்த ஓராண்டில் மட்டும் டிசிஎஸ் நிறுவனம் சுமார் 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு ஊழியர்களிடையே ஒருவித அச்சத்தை உருவாக்கியுள்ளது. உலகளவில் நிலவும் போர் பதற்றங்கள், பொருளாதார மந்தநிலை மற்றும் ஜெனரேட்டிவ் ஏஐயின் அசுர வளர்ச்சி போன்ற காரணங்களால் ஐடி நிறுவனங்கள் தங்கள் செலவுகளை குறைக்க இத்தகைய முடிவுகளை எடுத்து வருகின்றன. கம்ப்யூட்டர்களே மிக வேகமாகவும் மலிவாகவும் வேலை செய்யும் போது மனிதர்களுக்கான தேவை குறையும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே சமயம் சந்திரசேகரன் ஒரு நம்பிக்கையான செய்தியையும் கூறியுள்ளார். பழைய பாணியிலான வேலைகள் மறைந்தாலும் ஏஐ தொழில்நுட்பத்தை கையாள தெரிந்தவர்களுக்கும் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளும் இளைஞர்களுக்கும் ஐடி துறையில் எப்போதும் மவுசு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி ஐடி துறையில் எண்ணிக்கையை விட திறமைக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். கூகுள் மற்றும் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் டேட்டா சென்டர்களை அமைக்க பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து வருவது ஒரு நல்ல அறிகுறியாகும். மாறிக்கொண்டிருக்கும் இந்த தொழில்நுட்ப உலகிற்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்வது மட்டுமே இப்போது நம் முன்னால் உள்ள ஒரே வழி. லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரமான ஐடி துறையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களின் வேலையை பறிக்குமா அல்லது புதிய கதவுகளை திறக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.